ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். சரி நண்பா, இன்னைக்கான நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ மேப் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்ற? நியூ மேப் வருதா? ஆமா நண்பா, கண்டிப்பாக ஒரு நியூ மேப் வருது. அது 100% கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. எப்போ வருதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம சேனலில் புதுசாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். நிறைய பேர் லைக் தட்ட வந்துடுறீங்க. லைக் மட்டும் தட்டிட்டு போயிருங்க நண்பா. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி நண்பா, நான் நேற்றுக்கே ஒன்று சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்கேர் வருதுன்னு. அது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு தானே நம்ம அந்த ஸ்கேர் வருது. நான் சொன்ன மாதிரியே ஏப்ரல் 15 வரும் நான் சொன்னேன். நாளைக்கு இந்த ஸ்கேர் தான் வரப்போகுது. ரிங் இவெண்ட்டில் ஸ்கேரும் மினி யூசியும். இந்த பாருங்கள், இந்த 2 ஸ்கேர் தான் வரப்போகுது. பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் ஸ்பீடு டபுள், ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள், மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. மினி யூசிக்கும் அதே தான். டேமேஜ் வந்து டபுள் டேமேஜ், மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் நாளைக்கு வரப்போகுது ரிங் இவெண்ட்டில். இது யார் யார் எடுக்கிறீங்களோ நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. அப்போ தான் நானும் தெரிஞ்சுப்பேன் யார் யார் எடுத்துருக்கிறீங்கன்னு. சரி நண்பா, நாளைக்காக இது வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதேமாரி இது கூட வந்து கொஞ்சம் கோல்டு காயின் அது மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று விடுவாங்க, ஓகேங்களா? சரி நண்பா, நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ள ஒரு ரூம் கார்டு தான் வேற மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட்லேருந்து. அது என்ன கதைன்னு தான் தெரில. நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில். இந்த பாருங்க நண்பா, இதுதான் நண்பா இது. இந்த நெக்ஸ்ட் அப்டேட் வி வில் லான்ச் அ நியூ டைப் ஆஃப் ஸ்பெஷல் ரூம் கார்டு ஃபார் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறாங்கனாக்கா, அடுத்த அப்டேட்லேருந்து அடுத்த பேட்ச் அப்டேட்லேருந்து உங்களுக்கு நியூ ரூம் கார்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் யூஸ் பண்ணலாம், அதுவும் ஆல் பிளேயர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நண்பா அடுத்த டொனேட் அப்டேட்டுக்காக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சரி நண்பா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ரூம் கார்டு எப்படி தான் இருக்குதுன்னு. சரி நண்பா, நம்ம மெயினான விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் தட்டி விட்ருங்க, பெல் ஐக்கான் மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு வரும், வீடியோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறது. சரி நண்பா, நான் ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம் சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் தானே கேட்குறீங்க? வேறு எதுவும் இல்லை நண்பா, ஒரு நியூ மேப்பு தான் நம்ம வரப்போகுது நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே. சரி ப்ரோ, இந்த மேப் வருது, அந்த மேப் பேர் என்னது ப்ரோ அப்படின்னு நீ கேட்கலாம். அந்த மேப் பேர் வேறு எதுவும் இல்லைன்பா, சொலரா மேப் அப்படின்னு போட்டிருக்காங்க ஃப்ரீ ஃபயரில். நான் அந்த மேப் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்க. இதோ நண்பா, இதுதான் நண்பா அந்த மேப்பு. பார்த்தீங்களா? இது அப்படியே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீக்குக்கு பதில் டிவி டவர் அப்படின்னு பேர் இருக்குது நண்பா நடுவில். நான் இந்த மேப்பை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வரேன். அந்த மேப்புக்குள்ளே எப்படி இருக்குது மட்டும் காமிக்கிற பாருங்கள் சில இடத்துல. இதோ நண்பா, இந்த மேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி தான் நண்பா இருக்கும். கோப்ரா MP40 அது மாதிரி தான் வச்சு தந்திருக்காங்க. ஆனால் பார்க்கலாம் எப்படி தான் வருதுன்னு. அதேமாரி இங்கே ஏதோ ஒன்று போட்டு கல்வெட்டியில் எதுவும் போட்ட மாரி அப்படியே பாம்பு தான் சுற்றி இருக்குது. இந்த மாதிரி தான் அந்த மேப்புக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரீ பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. எல்லாம் பேப்பரால் பண்ண மாதிரியே அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் அப்டேட் பண்ணாங்களா இல்லைன்னு கூட தெரியல. சரி வாங்க அப்படியே போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டு மேலே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாம்பு பார்க்கலாம். அது பாருங்களேன், பாம்பு கீழேருந்து பார்க்குற விட அந்த பாம்பு பயங்கரமாக இருக்குது மேலே பார்த்தா. அதேமாரி ஒரு வீட்டு மேலேருந்து இந்த வியூலாம் பார்க்கலாம் போல இருக்குது. நல்லா இருக்குது நண்பா. இதுதான் நண்பா அடுத்து வரப்போது மேப்புக்குள்ளே தான் நான் காமிச்சிட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலாம். சரி நண்பா, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் நண்பா.